அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் நேற்று துணை போய் சிலர் சொல்லியிருக்காங்க சார். அது சும்மா என்ன சொல்லியிருக்காரு? இந்த மாதிரி அவங்க நிதி பிரச்சனைகளை பேசக்கூடாது, மத்திய அரசுக்கு உங்களுக்கு நிதி பிரச்சனைகளை பேசக்கூடாது, மும்மொழி கொள்கை, இந்த தொகுதி வரையறை மட்டுப்பட்டு தான் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசணும் அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டம் எதுக்கு? தொகுதி வரையறை பற்றியதுக்கான கூட்டம் தானே. என்ன சப்ஜெக்டுக்காக என்ன காரணத்துக்காக கூட்டம் கூட்டப்படுகிறதோ அது சம்மந்தமாக தான் விவாதிக்கிறது தான் அனைத்து கட்சி கூட்டம் தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுதான் விவாதிக்கணும், அதுதான் சரியாக இருக்கும். மத்திய அரசுக்கு உங்களுக்குள்ள நிதி பிரச்சனைகள் இருக்குல்ல சார், அது பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ இந்த கூட்டத்தில் அவங்க பேசுறதற்கான தேவையே இல்லை. அதிமுக கலந்துக்கிறது சம்பந்தம் அது அவங்க ஏதாவது கண்டிஷன் போடுறாங்க. இது அந்த தொகுதி வரையறை சம்பந்தமாக எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டுருக்காங்க. அதில் எல்லா கட்சியும் கலந்து தொகுதி வரையறை பற்றி டிஸ்கஷன் தான் இருக்கணும். அதான் இருக்குன்னு நம்புகிறேன். எங்கள் கட்சி அழைப்பு வந்திருக்கு. எங்கள் கட்சியிலேருந்து துணை பொதுச் செயலாளர் சந்திரபிரன் கலந்துக்குவார், முன்னாள் அமைச்சர் சந்திரபிரன். அதிமுகவை இது செஞ்சது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க, கபலீகரம் செஞ்சது. ஆனால் இப்போ வந்து ராஜேந்திர பாலாஜி வந்து பேசியிருக்காரு, அவர் சொல்கிறதான் இது ஒரு வேத வாக்கு. என்ன சொல்கிறாரோ அது ராஜேந்திர பாலாஜி தான் முன்ன டெல்லியில் உள்ளவங்க பார்த்துக்குவாங்க, மோடி பார்த்துக்குவாருன்னு சொன்னவர் தான். ஆனால் அன்றைக்கு அப்படி ஒன்று பேசிட்டு இன்றைக்கு அதே ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி சொல்கிறதான் வேத வாக்குன்னு சொல்கிறாருன்னா, நாளைக்கு அவர் மறுபடியும் வேறு எதுவும் பேசக்கூடிய வாய்ப்புகள், இதே பழனிசாமியை பற்றி என்ன சொல்லுவாருங்கிறது நீங்கள் பொறுத்திருந்து பார்த்தா தெரியும். மும்மொழி கொள்கையை பொறுத்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பேரறிஞர் அண்ணா அவர்களின் வெளிவந்தவர்கள் நம்ம. தமிழ் மற்றும் ஆங்கிலமே தமிழ்நாட்டில் சிறப்பாக பின்பற்றப்படுகிறது. இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மூன்றாவது மொழி வேண்டும் என்கிற பட்சத்தில் அதை விருப்பப்படுபவர்கள் படிக்கலாம் என்பதுதான் சரியா இருக்குமே தவிர, மாநில அரசாங்கம் முதலமைச்சர் திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்வது போல ஒன்றும் மத்திய அரசாங்கம் இந்திய ஒன்றும் தெரிவிக்கல. மூன்றாவதாக நீங்கள் விருப்பப்படுகின்ற ஒரு மொழியை படியுங்கள் அவங்க சொல்றாங்க. அவங்க தேசிய கல்விக் கொள்கைப்படி அது தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் என்று முதலமைச்சர் நினைத்தால் அந்த நிதி எல்லாம் தேவையில்லைன்னு அவர் சொல்றாரு. 10,000 கோடி கொடுத்தா கூட தேவையில்லைன்னு அன்னைக்கு பேசுறாருன்னா அவர் அதை எப்படி சமாளிப்பார் என்பதை சொல்லணும். இன்னும் சொல்ல போனா திமுக அவங்களுக்கு தெரியும். இப்ப சமீபத்தில் கூட முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களின் உருவம் பதித்த நாணயத்தை வெளியிடுறதுக்கு மத்திய அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கேட்டு வர வச்சாங்க. அதுபோல் ஒரு ட்ரிப்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரணும்னு கேட்டு அப்போ நிதின் கட்கரி யாரை வந்தாங்க. அது மாதிரி முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அழைத்து வந்து கருணாநிதியின் உருவச்சிலையெல்லாம் திறந்தாங்க. அது மாதிரி திமுக நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அமைச்சர் தேவை, மத்திய பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் கேட்குறவங்க இந்த பிரச்சனையை பிரதமரை சந்தித்து இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான மக்கள் இருமொழி கொள்கை தான் விரும்புகிறாங்க, மூன்றாவது மொழியாக விரும்பியவர்கள் படிக்கட்டும். இப்போ எப்படி ப்ரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் இருக்கிற மாதிரி அதில் படிக்க விரும்பணும் படிக்கட்டும், எங்களுக்கு நிதியை கொடுங்க, அரசு பள்ளிகளில் தேவை இருக்குன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் போய் அணுகி கேட்கலாம். அதை விட்டு இங்கே தெரு முனையில் நின்று அவங்க சத்தம் போடுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை, மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. இல்லைங்க, அந்த மொழி தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அது பாராளுமன்றத்தில் தான் சட்ட நிறைவேற்றி தான் கொண்டு வர்றப்ப அது எல்லா மாநிலங்களும் ஏற்றுட்டு இருக்காங்க. நாம் வேண்டாம் என்று சொல்றப்ப அதற்கு நிதியை வேணும். ஏன்னா அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டா தானே அதுபடி தானே அந்த நிதி கொடுக்கணும்னு ஒரு சட்டம் ஏற்றிருக்கிறப்ப அது எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் வேணும், அதுக்கு நிதி, ஆனால் நிதியை நிறுத்தாதீங்கன்னா போய் முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களையும் பிரதமரையும் சந்தித்து கேட்குறப்ப தாய் உள்ளத்தோடு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். அதை செய்து விட்டுட்டு இதில் அரசியல் செய்ய வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்தி வந்து இந்தியாவோட தேசிய மொழி, இந்தியா முழுமையும் வந்து ஒற்றுமை நூலில் வந்து இந்தி மொழி இணைக்கணும்னு மத்திய அமைச்சர் சிகேந்திர சிங் சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய கருத்து. ஏன்னா பெரும்பாலான எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடை தவிர மற்ற எல்லா மாநிலங்கள்லையும், ஏன் தமிழ்நாட்டில் இப்போ இன்றைக்கு முதலமைச்சர் நடத்துகிற அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் நடத்துகிற பள்ளியாக இருக்கட்டும்,
இது வேண்டாம் என்று சொல்கிறவர்கள், மூன்றாவது மொழி வேண்டாம் என்று சொல்றவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் ஹிந்தி படிச்சிருக்காங்க. நம்ம தான் ஏமாறுறோம். அதனால ஹிந்தி வேணும்னு விரும்புறவங்க ஹிந்தி படிக்கலாங்கிறது தான் தமிழ்நாட்டில் எல்லோரும் சொல்வதே. நிறைய பேர் ஹிந்தி படிக்கிறாங்க. நீங்க உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஹிந்தியை நிறைய பேர் படிக்கிறாங்க. மத்திய அமைச்சர் சொல்வது இந்தியாவில் இப்போ தமிழ் ஒரு இணைப்பு மொழி வேணும், ஆங்கிலத்துக்கு மேலே ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு மொழி வேணும்னு அவர் தேசிய மொழிகள் ஒன்று தானே ஹிந்தியும். அதனால அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. வேணான்னா நம்ம வேணாங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பயுமே ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு வேணான்னு நம்ம முடிவு எடுத்துருக்கிறப்ப அதுக்கு உரிய முறையில் மத்திய அரசாங்கத்தை அணுகணும், பிரைம் மினிஸ்டர் அணுகுனா நிதி கிடைக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதை தான் முதலமைச்சர் செய்யணும். அதெல்லாம் முதலமைச்சர் போய் அதை பேசட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ போய் அந்த அரிட்டாப்பட்டி விஷயத்தில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து மத்திய அமைச்சரிடமும் திரு அண்ணாமலை மூலம் நாங்கள் அதை தமிழ்நாட்டு மக்கள் அந்த பகுதி மக்கள் விரும்பலை, அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா. அது மாதிரி நாங்கள் தேவையான நேரத்தில் நாங்கள் நிச்சயம் முதலமைச்சர் போய் முதல்ல பார்க்கட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன முடியுமோ அதை செய்கிறோம். அதிமுகவில் இப்பதான் எதிர்கட்சியா இருக்காங்க சட்டசபையில. ஆனா பிஜேபி கேட்டா நாங்க தான் எதிர்கட்சின்றாங்க. இப்ப நேற்று விஜய் கட்சி அப்படிதான் சொல்றாங்க. அதனால அவங்க எதிர்கட்சியோட பணியை சரியா பண்ணலன்னு மாதிரி பாக்குறேன். அது அஃபீஷியலா அதிக எம்எல்ஏ உள்ளவங்க எதிர்கட்சியா இருக்கிறது சட்டமன்றத்தில் எதிர்கட்சி அதிமுகங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மக்கள் மன்றத்தில் அவங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப அவங்க சரியான எதிர்கட்சியா அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப செயல்பட்ட மாதிரி படுறாங்களா? ஏன்னா திமுகவுக்கு பயந்துக்கிட்டு பழனிசாமி அடக்கி வாசிக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக இரட்டையில இன்றைக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது நான் பலமுறை சொல்லிட்டு வர்றேன். அவர் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அம்மாவுடைய கட்சியையும் இரட்டையிலையும் கேடயமாக பயன்படுத்தி கொண்டு சுயநலத்தில் செயல்படுறாருங்கிறது தான் உண்மை. மீண்டும் பிளவுபடவா? அது தெரியல எனக்கு. அதை பத்தி ஜோசியெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க ஊடகத்தை சேர்ந்தவங்க தான் சொல்லுங்க. சர்ச்சைக்குரிய வகையில பேசின மாவட்ட ஆட்சித்தலைவரை மாத்திருக்காங்க. ஆனா அதே சமயம் தருமபுரி மாவட்டத்துல திமுக மாவட்ட பேசியிருக்காரு. அவருக்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. எப்படி பாக்குறீங்க சார்? திமுகனால இப்படிதானே இருக்கும். ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய் வைக்கிறது தானே அவங்க. இன்னொன்னு அவங்க பேசுறது ஒண்ணு செயல்பாடு ஒண்ணா இருக்கும். கலெக்டரை மாத்திடலாம், மாவட்ட செயலாளரை மாற்ற முடியாத அளவுக்கு அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. அவர் ஒரு திமுகவா அங்கே டாப் டு பாட்டம் திமுகவினருடைய மனநிலையை வெளிப்படுத்துற மாதிரி அந்த கிருஷ்ணகிரியில அந்த மாவட்ட செயலர் பேசியிருக்காரு. அது நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு. நீதிமன்ற தீர்ப்பு எல்லோரும் மதிக்கணும். அது சீமானும் மதிக்கணும், எல்லோரும் மதிப்பாங்க, மதித்து ஆகணும். ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அதன்படி தான் வருங்காலத்தில் காவல்துறை நடவடிக்கை இருக்கும். அதை இதில் அழுத்தம் கொடுக்கிறார்கள். இப்போ சீமான் அன்னைக்கு கூட அவர் இதில் பேசியிருக்கிறத பார்த்தேன். நான் ஒரு சாதாரண டைரக்டராக இருந்திருந்தா இந்த அரசாங்கம் இந்த மாதிரி செஞ்சுருக்குமா, இன்றைக்கு நான் ஒரு இனிமேல் திமுகவை என்னை கண்டு பயப்படுது, அதனால் நான் அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் சட்டம் ஒன்று தான். இவர் நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் ஒரு கட்சி தலைவராக இல்லாமல் இருந்தால் இது உங்களுக்கு பெரிய விஷயமாவே யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. அது போல நடந்திருக்கும். இப்போ பாருங்க, கள்ளக்குறிச்சியில் 60 பேருக்கு மேலே உயிரை கொடித்த அந்த கொடியவர்களை யாரும் கண்டுபிட்டியா? அவர்களா பெயிலில் வந்தது உங்களுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. அவன் மறுபடியும் 2 பேர் உயிரை எடுத்திருக்காங்க. அதனால என்ன சொல்றேன்னா, சீமான ஒரு சாதாரண நபராக இருந்தால் இது மாதிரி நிகழ்வுகள் நிறையா தான் கேஸ்லாம் பார்க்குறோமே. நம்ம இப்போ ஊடகங்களில் நிறைய பேர்கள் பார்க்குறோம் இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது. அவர் ஒரு கட்சி தலைவராக, அவர் பிரபாகரனுடைய தமிழ்நாட்டு வாரிசா அவர் தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப காவல்துறை நடவடிக்கை ஊடகங்கள் வெளிப்படுத்துது. அவ்வளோதானே தவிர இதில் காவல்துறை போய் ஏதோ பண்ணுறதா நான் நம்பலை. நீதிமன்றம் கேஸை இவர் போட்ட மனுவை தள்ளுபடி செய்திருக்கு. அது நீதிமன்றமே கிளியராக சொல்லியிருக்கு. அதுபடி காவல்துறை நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அதை அவர் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதான் சொல்றேன். அன்னைக்கு என்ன கேட்டீங்க சொன்னேன்.
தாத்தான்னு கூப்பிட வேண்டியவரா எல்லாம் அப்பான்னு கூப்பிடுறதா அவர் புலகாங்கி தான் அடைகிறாரு, அவ்வளவுதான் சொன்னேன். சரி, வரேன்.